ஹே காய்ஸ், இந்த மீன் வாங்கணும்னு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரேட்டு எப்போ குறையுன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக ரேட்டு குறைஞ்சிடும் அந்த மீனை வாங்கிட்டேன். என்ன மீன் தானே பார்க்குறீங்க, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். இந்த மீனுக்காக தான் தொட்டிலாம் ஆர்டர் பண்ண கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்துருச்சு. ஆனால் தொட்டி ஒரு சொதப்பலாக ஆகிடுச்சு. வீடியோவில் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ளோரான் தான். என்கிட்ட ஏற்கனவே 2 ஃப்ளோரான் இருக்குது. ரெண்டுமே எஸ்ஆர்டி தான். ஆனால் இது வந்து தாய் செல்க்கு. ரொம்ப நாளாக இது எப்போ ரேட்டு கம்மியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வாட்டி கம்மியானுச்சு. அதனால் டக்குன்னு வாங்கிட்டேன். இதை ஒரே ஒரு மேல் மட்டும் வாங்கியிருக்கேன். ஒரு 3 இன்ச் இருக்கும், அந்த லெவலில் வாங்கியிருக்கேன். செம்மையாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க தெர்மோகோல் பாக்ஸில். நல்லா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி வீட்டுக்கு ஏதாச்சும் பாக்ஸு கொண்டு வந்தாலே என் பொண்ணு முடிவு பண்ணிடுவா, இவன் மறுபடியும் மீன் தான் அணுந்திருக்கான் அப்படின்னு. அதனால் கரெக்டாக வந்து என் பக்கத்தில் உட்காந்துருவா, என்ன மீன் வாங்கியிருக்கான்னு பார்க்குறதுக்கு. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. தெர்மோகோல் பாக்ஸில் வச்சு உள்ளே 3 கவர் வச்சு பேக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃப்ளோரானுக்கு வந்து முள் அதிகமாக இருக்கும், டக்குன்னு ஓட்டையை போட்டு விட்ரும். அதனால் 3 கவர்ன்றது ஓகே தான். அதுக்கு கவர் போட்டு மேலே டேப்பும் அடிச்சிருந்தாங்க. அதுக்குள்ளே தான் மீன் இருக்குது. மீனை பார்க்கவே முடியல இன்னும். அந்த டேப்பை பிடிச்சதுக்கப்புறம் தான் மீன் உயிரோடு இருக்கானே நான் பார்த்தேன். நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு, ஹெல்த்தியாக இருந்துச்சு. கொஞ்சம் பயந்து போயிருந்துச்சு. பயத்தில் கொஞ்சம் ஹம்பு குறைஞ்சிருச்சு அதுக்கு. என் பொண்ணு ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் வழக்கம் போல் பீட்டா ஃபிஷ் வாங்கியிருக்கான் போல, சின்ன ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. டக்குன்னு பெரிய மீனாக காட்டும், ஷாக் ஆகிட்டா. என்னப்பா இவ்வளோ பெரிய மீன் வாங்கியிருக்க அப்படின்னு. ரொம்ப நாள் ஆசை எனக்கு தாய் சிலுக்கு வாங்கணுன்னு. ஆனால் அமௌண்ட் எல்லாமே ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. இந்த வாட்டி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு. நான் டக்குன்னு வீடியோ கால் பண்ணி அவங்கள்ட்ட மீன்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால் ஒரே ஒரு மேல் மட்டும் இப்போதைக்கு தூக்கியிருக்கேன். இது இப்போதைக்கு ப்ரீடிங் போட முடியாது. அதனால் ஒரு 6 மாதம் கழித்து ப்ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீமேல் நான் தனியாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். நீங்கள் பாருங்கள், இந்த பயப்புல எப்போ இருக்கான்னு பாருங்கள். அப்படியே ப்ளூ கலரில் இருக்கான். அப்படியே என் பொண்ணு வேறு கோச்சிக்கிச்சு என்கிட்ட குடுறான்னு. கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ட்ராவலில் கொஞ்சம் இருந்திருக்கும். இதான் அதுக்கு நான் போட்ட டேங்கை சொதப்பிட்டாங்க, பயங்கரமாக சொதப்பிட்டாங்க. பெருசு போட்டிருந்தா சொதப்பிட்டாங்க. அப்புறம் என்கிட்ட இந்த ஒரு சின்ன டேங்க் ஒன்று ஷோ டேங்க் மாதிரி வச்சுருந்தேன். கடைசியில் அதில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஒரு 2 நாளைக்கு சின்ன ஒரு ஏர் ஸ்டோன் போட்டு அதில் போட்டு வச்சுருந்தேன். ஏர் ஸ்டோன்லாம் போட்டு கொஞ்சம் ஆக்சிஜன் வரவும் நார்மலாக ஆகிடுச்சு அது. அந்த மீன் தொட்டி என்ன ஆச்சுன்னா, நான் 41 இன்ச்சு லென்த்தில் தொட்டி கேட்டிருந்தேன் என்னோடய ஸ்லாபில் வைக்கிற மாதிரி. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 45 இன்ச்சுக்கு போட்டாங்க. அந்த ஸ்லாபில் போய் தொட்டி உட்காரல, ஒரு பக்கம் செவுரு இடிக்குது. கரெக்டாக மீன் வர அன்றைக்கி தொட்டி வந்துச்சா, தொட்டியை தூக்கி வைக்கலான்னு பார்த்தேன், தொட்டி இடிக்க ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த அண்ணனை உடனே கூப்பிட்டு கிளாஸை கட் பண்ணி ஒட்டி வச்சாங்க. அது காயறதுக்கு ஒரு நைட் ஆகிடுச்சு. அப்புறம் மறுநாள் காலைல தான் எடுத்து மீன் அதில் விட்டேன். தனியாக ஃபில்ட்ரு மோட்டர்லாம் போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அது. ஆனால் இந்த ஃபுல் டேங்க்கும் அவங்களுக்கு கிடையாது. இது நடுவில் ஒரு பார்ட்டிஷன் போட்டுருவேன். அந்த பக்கம் இன்னொரு ஃப்ளோரான் வராங்க, வேறு ஒருத்தவங்க வருவாங்க. நான் கூடிய சீக்கிரம் காட்டுறேன், அவங்க யார் தனியாக காட்டுறேன் உங்களுக்கு. அவங்க வரதுக்கு இன்னொரு 3 நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த மொத்த ஸ்பேஸும் இந்த தாய் சில்க்குக்கு மட்டும்தான். நல்லா ஜாலியாக சுற்றி விளையாடட்டும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எல்லோரும் இந்த ஃபில்ட்ரு மோட்ரு ஏன் வச்சேன்னு கேட்டாங்க. என்னை நான் மீன் வாங்கின கடையிலே கேட்டாங்க, ஏன் இதை வச்சுருக்கீங்கன்னு. நான் ஆல்ரெடி சின்ன பிள்ளையில் ஒரு 11th படிக்கும்போது ஃப்ளோரான் வளர்த்துருக்கேன். அப்போ நான் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு தான் வச்சுருந்தேன். அது என்ன பண்ணுன்னா, இப்போ ஒன்றும் பண்ணாது. ஒரு 8 மாதம் கழித்து கொஞ்சம் வளர்ந்துரும்ல, அந்த ஸ்பாஞ்சை கடிச்சு தின்ன ஆரம்பிச்சிடும் அது. என்னோடய ஃப்ளோரான் ஒன்று அதிலே மண்டையை போட்டுருச்சு. அதில் நான் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு வாங்கல கிடையாது, இந்த ஃபில்ட்ரு தான் வாங்கிட்டுருக்கேன். இது எவ்வளவோ பரவாயில்ல, பக்காவாக ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை அழுக்கே இருக்காது, சூப்பராக மெயின்டைன் பண்ணும். இது என்னென்னு பார்க்குறீங்களா, அந்த தொட்டியை வைக்க இடம் இல்லையா, அதனால் மொத்த ஃபீமேல் பீட்டாவையும் ஒரே டேங்கில் போட்டுட்டேன். அந்த இடத்துல தான் இப்போ ஃப்ளோரான் இருக்குது மேலே. அதனால் மொத்த லேடிஸையும் முடித்து ஒரே டேங்கில் ஒன்றா போட்டுட்டேன். ஸ்டார்டிங்கில் அடிச்சுக்கிட்டாங்க, அப்புறம் என்ன சமாதானம் ஆகிட்டாங்க. மேல் மட்டும் மேலே தனித்தனியாக வச்சுருக்கேன், ஏன்னா அவங்கள விட்டால் கலவரம் ஆயிரும்.